பிரைஸலோ. இன்றைக்கி ஒரு நல்ல வார்த்தை. அது என்ன நல்ல வார்த்தை? சுகமாயிருங்கள். நமது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு மன விருப்பம், நாம் எல்லாரும் சுகமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆதாரமாக 3 யோவான் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்துமா சரியாக வாழ வேண்டும். அந்த ஆத்துமா எவைகளில் வாழுகிறதுன்னு சொன்னால், வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறதுல, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை பற்றி கொள்ளும்போது நம்முடைய ஆத்துமா வாழ ஆரம்பிக்கிறது. அதே போல மற்றெல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரம் நல்ல முறையில் ஆரோக்கியத்தோடும் புஷ்டியோடும் செழிப்போடும் நல்ல இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நல்ல ஆகாரங்களை நம்ம சாப்பிடுகிறோம், தண்ணி குடிக்கிறோம், சரீரத்து வேண்டிய எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதே போல ஆத்மாவுக்குரிய காரியங்களை முதலாவது நாம் எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். நிச்சயமாகவே தேவனாய கர்த்தர் உங்களை புஷ்டியாக்குவார், செழிப்பாக்குவார், ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.